தமிழகத்துல குறிப்பா திமுகவோட கொள்கை என்ன அப்படின்னா மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அதுதான் வந்து அவங்களோட கொள்கையா பல ஆண்டுகளை வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து இங்க வந்து கூட்டணி ஆட்சி இனிமேலும் மலர வாய்ப்பு இல்லை அப்படின்றது எழுதப்படாத விதியா மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல கூட்டணி ஆட்சி கூட்டணி கட்சிகள் கேட்கறது எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்கறது உங்களுக்கு ஒரு உரிமையா இல்ல ஒரு வாய்ப்பா பாக்குறீங்க? இல்ல அப்படி காலகாலத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்போதைக்கு அதாவது ஒரு ஸ்ட்ராங் லீடர் இருந்து விட்டால் ஒரு கட்சியில் இன்னைக்கு வந்து மு.க. ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைவர் வந்து திமுக இருக்கும் பட்சத்தில் அது அவர் எத்தனை நாள் வந்து தொடர்கிறாரோ, எத்தனை வருடங்கள் தொடர்கிறாரோ, எத்தனை காலம் தொடர்கிறாரோ, அதுவரை என்னை பொறுத்தளவில் வந்து கூட்டணி என்ற அந்த பேச்சுக்கு இடமில்லை என்று நான் கருதுகிறேன். திமுகவுடைய இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு டேர்ம் வந்து முதல்வராக இருந்துட்டாரு. இனி அடுத்த டேர்ம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது என்றே வைத்துக் கொள்ளலாம். என்றால் திமுக மாறி மாறித்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு முறை தான், அதாவது சமீப காலத்தில் ஒரே ஒரு முறை தான் 2014 மட்டும்தான் அதிமுக வந்து இன்னொரு முறை வருது. அது வேற ஒன்றும் கிடையாது. மக்கள் நல கூட்டணி வந்து அந்த அதிருப்தி வாக்களை வந்து டிவைட் பண்ணதுனால இவர்களுக்கு ஒரு தொய்வு வந்து திமுக ஒரு தொய்வு வந்து அதனால வந்து ஒரு 0.9% மார்ஜினில் வந்து அவங்க வந்து அந்த வெற்றியை வந்து நழுவ விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய இன்னைக்கும் அதிமுகவை பொறுத்தவரை பாக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தலைவராக உட்கார்ந்து கொண்டு என்னை பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ராங் லீடராக தான் இருக்கிறார். அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு தலைவர் ஒரு பாஜகவுக்கோ பாக்கி இருக்கிற நபர்களுக்கோ பணிய மாட்டார் என்று நான் கருதுகிறேன். மக்களும் விரும்ப மாட்டார்கள். இன்னைக்கு அந்த புரிதல் மக்களை பொறுத்தவரை அப்படி ஒரு சிஸ்டம் தேவைப்படவில்லை, இல்லை வேண்டாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் என்ற அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை தாண்டி இந்த ரெண்டு கட்சிகளும் இன்னைக்கும் வலுவாக இருக்கிறது. 2031 வேணால் வித்தியாசமான தேர்தலாக இருக்கலாம். ஏனென்றால் இப்போ 2026 வந்து ஒருவேளை அதிமுக தோற்றுவிட்டால் நிச்சயமாக அதிமுக இருக்கிற நபர்கள் வந்து பலரும் வந்து ஒருவேளை விஜய் கிட்டையோ இல்லை என்றால் பாஜக பக்கமோ போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு வேணால் ஒரு கூட்டணி கட்சிக்கான வாய்ப்பு 2031 வந்து வரலாம் என்று நான் கருதுகிறேன்.